வணக்கம். கவிதையின் தலைப்பு உடைந்த கனவுகளின் கூரான துண்டுகள். எவ்வளவு முறை மலர்கள் பனித்துளியில் பிறந்து சாகின்றன, எத்தனை கற்பனை குதிரைகள் வான்முகட்டில் தாவி வீழ்ந்தன. ஓர் அறைக்குள் வைத்த கண்ணாடி கோட்டை போல் நின்ற என் கனவுகள் நேற்று உடைந்தன. உடைந்தவை கூர்மையாய் உதிர்ந்தன. இளமையின் வெண்தேக்கு பலகையில் காதல் வண்ணங்கள் தீட்டிய ஓவியம், அதுவும் ஒரு கண் இமைப்பில் சிதறி சிந்தி கூராகி விழுந்தது. ஒவ்வொரு துண்டும் ஒரு கண்ணீர் துளி, ஒவ்வொரு கூர்முனையும் ஒரு நெஞ்சின் ஊசி. இந்த மண்ணின் மூச்சில் கலந்து விண்ணின் நீளத்தை தொட்டு எத்தனையோ காலங்களை கடந்து வந்தேன். ஆனால் என் காலடியில் குத்துவது யார்? என் உள்ளங்கையில் கீறுவது யார்? அழகாய் வளர்த்த என் கனவுகள் தானோ? அவற்றின் சிதைவின் கூர்முனைகள் தானோ? ஒளிமுகட்டில் நான் நட்ட மரங்கள் வேர் பிடிக்காமல் சாய்ந்தன. வானத்தை தொட விரித்த என் இறக்கைகள் மின்சாரக் கம்பியில் சிக்கிச் சரிந்தன. என் பூக்களின் மனமெல்லாம் ஒரு காற்றாடியின் சுழற்சியில் சிதறி மாய்ந்தன. என்னதான் தேடினாலும் என் காலடியில் குத்தும் கண்ணாடி துண்டுகள், உடைந்த கனவுகளின் கூரான துண்டுகள், ஒவ்வொன்றும் ஒரு புதிர், ஒவ்வொன்றும் ஒரு விழிப்பு. நெஞ்சின் அடிவாரத்தில் இப்போது ஒரு கண்ணாடி சாலை. அங்கே நடப்பது கால்கள் அல்ல, ஆன்மாவின் இரத்தக்கரை. ஒவ்வொரு அடியும் ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலும் ஒரு காயம். உடைந்த கனவுகளின் கூரான துண்டுகளால் எழுதப்படும் சுயசரிதை இது. என்னதான் வலிக்கட்டும், இந்த கூர்முனைகள் என் உணர்வுகளுக்கு வடிவம் தந்தன. என்னதான் கசக்கட்டும், இந்த துண்டுகள் என் இருளை ஒளியாய் மாற்றின. வாழ்வின் பொருள் என்ன? உடைந்த கண்ணாடிகளில் சிதறியிருக்கும் நிலவின் பாலை தொட்டுச் சுவைப்பதுதானோ? காயங்களின் வழியே உள்வந்து உயிரின் ஆழத்தை அளப்பதுதானோ? ஆம், உடைந்த கனவுகளின் கூரான துண்டுகளே என் உண்மையின் கண்கள். அவற்றின் சூட்டில்தான் என் இரத்தம் கொதிக்கிறது. அவற்றின் ஒளியில்தான் என் இருள் ஒளிர்கிறது. இந்த சிதறல்களின் நடுவேதான் புது யுகம் பிறக்கிறது. மழனமாய், துணிச்சலாய், உடைந்த கண்ணாடிகளின் கூர்முனைகளில்தான் எதிர்காலம் துளிர்க்கிறது. ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.